அப்ப ஆன்மா எங்க உருவாகுச்சு? அப்ப பகவத்கீதையும் சரி, இந்த இந்த மார்க்கங்களும் சரி என்ன சொல்லுதுன்னா, ஆன்மா உருவாக்கப்படலைன்னு சொல்லுது. ஆன்மா எப்படி உருவாக்கப்படல? ஆன்மா என்பது சக்தி. அது வந்து ஒரு ஒரு ஆற்றல். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆன்மாவும் அதேதான். அப்ப ஆன்மா, ஆணவம், இறை இந்த மூன்றும் வந்து ஆதியில இருந்து இருக்கு. ஆதியில இருந்து இருக்குது. எப்ப ஆதி இருக்குதுன்னா, அப்படி இல்லாதனால அது பேர் ஆதி. ஆமா, ஸ்டார்டிங் த பாயிண்ட். ஸ்டார்டிங்ன்ற வார்த்தையே அங்க இல்ல. ஆதின்றது வந்து இங்க ஆதி எதுவுமே இல்ல. அங்க இருந்தே இந்த ஆன்மா, ஆணவம், இறை இந்த மூன்று ரூம் இருக்கு. இறை வந்து 0 ஸ்டேட்ல இருக்கு. ஆன்மா ஆணவத்தோட சேர்ந்து ஆன்மா வந்து அவஸ்தைகளோட இருக்கு. ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணணுங்கிற வேட்கையோட இருக்கு. அப்ப இந்த ஆன்மா வந்து அந்த வேட்கையை கழிச்சிட்டு இறைவனுடைய ஸ்டேட்டுக்கு போகணும். அதுக்காக இந்த ஆன்மாவுக்கு வந்து முதல் சிருஷ்டியில இறைவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிருஷ்டி பண்றாரு. அதுல வந்து இது எல்லாமே போய் மாயையில மாட்டி கண்மம் கூடிய வினையை ஏற்படுத்துது. அந்த வினையை கழிச்சதுக்கு அப்புறமா இது இறைவனுடைய நிலைக்கு அடையணும்ன்றதான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நம்ம வந்து அடுத்தடுத்து பிறவிகள் எடுத்து இந்த கண்மங்களை அழிக்கிறோம்.